Assalamualaikum, welcome back to my channel Dazzling Dubai. This is your Jasmine. So after the long time வந்து நான் வாய்ஸ் கொடுக்குறேன். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் நீங்கள் ஏன் வாய்ஸ் கொடுக்க மாட்டேறீங்க இப்போலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வாய்ஸை. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இலை அடை நான் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு என்ன வேணும்னா, ஃபர்ஸ்ட் நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் சால்ட்டை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, வாட்டர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். கிராஜுவலாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள், மொத்தமாக ஆட் பண்ணிங்க ரொம்ப தண்ணியாயிரும். ஸோ இது வந்து மாவு வந்து ரொம்ப வந்து தோசை மாவு பதத்துக்கு இருக்க கூட இந்த மாதிரி நொல்லுன்னு இருந்தால் போதும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதை நீங்கள் வந்து நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா வந்து இலை வந்து நமக்கு ரொம்ப தேவை. ஸோ இதனால் வந்து இலையை வந்து நான் நார்மல் பீசஸை நான் கட் பண்ணி ஒரு 5-6 எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு வந்து நான் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அதை வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ நம்ம இந்த இட்லி பாத்திரத்தில் நம்ம வைக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கொட்டாச்சி சைஸில் வந்து வந்து கருப்பட்டி எடுத்திருக்கேன். நான் வெல்லம் எடுக்கலை. ஸோ வந்து கருப்பட்டி என்கிட்ட அவைலபிளாக இருந்ததுன்னா கருப்பட்டி எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா தூளாக பண்ணிவிட்டு அது கூட நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, தேங்காய் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இதுக்கு வந்து ரொம்ப பெரிய இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே கிடையாது. கருப்பட்டி, வெல்லம் இருந்தால் கூட நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம், வெல்லம் அப்படி இல்லைன்னா தேங்காய். ஸோ இதை மட்டும் நல்லா நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கருப்பட்டி கூட. இது கூட என்ன பண்ணணும், இந்த இலையில் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த மாவை வச்சு நீங்கள் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி. கோதுமை மாவு வந்து உங்களுக்கு பசை மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து உங்களுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகணுனாலும் அது ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி ஷேப் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்டஃப் வச்சுருக்கீங்க இல்லையா, கோகோனட் அண்டு அந்த வெல்லம், அதை சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஸ்டஃப்பை வச்சுட்டு இந்த லீஃப் என்ன பண்ணுங்கள், அப்படியே வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒன் சைடை நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி என்ன பண்ணுங்கள், ஒரு 4-5 எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் ஹீட் பண்ணி வச்சுருக்கீங்களா இட்லி பாத்திரம், ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு லீஃபாக எடுத்து நீங்கள் அதுக்குள்ளே அந்த இலை அடையை வந்து நீங்கள் உள்ளே வைக்கணும். ஸோ வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 5 to 6 minutes நீங்கள் இது அவி வச்சா போதும். ரொம்ப ஓவராக அவிஞ்சால் அந்த வெல்லம் எல்லாம் அப்படியே மெல்ட் ஆகிட்டு அந்த பாத்திரத்தில் எல்லாம் அப்படியே படிஞ்சிரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு 5 minutes நீங்கள் வந்து அவிய வச்சா கூட நீங்கள் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க, லைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes கழித்து நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து சூப்பராக குக் ஆகிடுச்சு. இது ஜஸ்ட் நீங்களே பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு. அந்த லீஃபில் வந்து அது ஒட்டவே இல்லை. ஸோ அப்படின்னா ஆல்மோஸ்ட் அது குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு செப்பரேட் பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுட்டு மற்ற பேலன்ஸ் இருக்கிற அந்த இலை அடையெல்லாம் இருக்குல்லையே, அதில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணுங்கள் எல்லாத்தையுமே. ஸோ 1 by 1 வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பராக எல்லாமே ஆல்மோஸ்ட் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ வந்து அந்த பாருங்கள், அந்த அதோட எல்லாம் அந்த லீஃப் அந்த லைன்ஸ் எல்லாம் அதில் எல்லாம் அப்படியே ப்ரெஸ் ஆகிடுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், சூப்பரான ஒரு இலை அடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இருக்கும்போது நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் கோதுமை மாவு, ஜீனி இருந்தால் கூட நீங்கள் ஜீனி வச்சு கோகோனட்டோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேறு என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கோ நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். கடலப்பருப்பு கூட நீங்கள் வச்சு இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அது 2 பீஸை நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக இருந்துச்சு. நான் சாப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் டாஸ்லிங் துபாய்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற அந்த ஐகான் பெல்லை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. பை பை, டேக் கேர்.